நிறைய பேர் வந்து மழைநீரை வந்து குடிக்கலாமா குடிக்க வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் டவுட்டாக சொன்னாங்க. நான் வந்து அதை தஞ்சாவூரில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் போய் டெஸ்ட் பண்ணிட்டேன். 3 முறை டெஸ்ட் பண்ணப்போ இது வந்து போர்ட்டபிள் வாட்டர் தான், நீங்கள் குடிக்கலாம், அதை பயன்படுத்தலாம், சமையலுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க. அதிலிருந்து இதுவரையும் நாங்கள் முனிசிபாலிட்டிலேருந்து தண்ணி வாங்கலை, போர்லேருந்து தண்ணி குடிக்கிறதுக்கு எடுக்கல. போதுமான அளவு ஒரு 5000 லிட்டர் சேமித்து வச்சுருக்கோம். 5000 லிட்டர் சேமிச்சிங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தண்ணி பிரச்சனையே வராது. பொதுவாக இப்போ தண்ணியில் வந்து அதிக டிடிஎஸ் இருக்குது. இப்போ அந்த பிரச்சனையே இப்போ எங்களுக்கு அதை பற்றி சிந்தனையே கிடையாது. ஏன்னா இதில் பொதுவாகவே மழை நீரில் டிடிஎஸ் 30 தான் வருது. பாத்திரங்களில் உப்பு படியறதில்ல, டேப்பில் உப்பு படியறதில்ல. கூரை வீட்டிலையும் மழைநீர் சேமிக்கலாம், மாடி வீட்டிலையும் சேமிக்கலாம், ஷெட்டு போட்ட வீட்லேயும் சேமிக்கலாம். மழைநீர் சேமிக்கிறதுக்கு பெரிய செலவு ஒன்றும் நமக்கு கிடையாது. ஒரு 12,000 இருந்தால் ஒரு 500 லிட்டர் டேங்கில் ஒரு வீட்டில் சாதாரண வீட்லேயும் வந்து மழைநீர் சேமிப்பு கொடுக்கலாம். இவங்களை போல மழை நீரை உங்க வீட்டுல குடிநீராகவும் புழக்கத்துக்கும் பயன்படுத்தணுமா? நம்ம ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் வர மார்ச் 22ஆம் தேதி அன்று திருச்சி SRM கல்லூரியில மழைநீரே அமிர்தம் என்ற மாபெரும் கருத்தரங்கம் நடத்துறாங்க. மழைநீர் சேகரிப்பு தொழில்நுட்பத்தை நேரடியா அவங்க கண்ணு முன்னே செஞ்சு டெமோ காட்ட போறாங்க. இந்த மாபெரும் கருத்தரங்கத்தில் முன்பதிவு செஞ்சு கலந்துக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.